ஹலோ ஆல், இன்னைக்கு கிரவுண்டோட அப்டேட்டு. கிரவுண்டில் வந்து இப்போ பேஸ்மெண்ட் போட்டதோட நேற்று வந்து க்யூரிங் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி, பெரிய கட்டடம்லாம் கிடையாது, கீழே வந்து செங்கலை வச்சு கட்டுறதுக்கு க்யூரிங் பண்ணிட்டு போனது. அப்புறம் இன்றைக்கி அதை ஊற்ற வேண்டியது ஊற்ற முடியல, 2 நாளாக இழுத்தடிச்சிட்டான் வர்றதுக்கு. இப்போ கிரவுண்டு மார்க்கிங்க்கு வந்திருக்கோம், அதுதான் பண்ண போகிறோம். எல்லா வேலையும் பார்த்தாச்சு. எங்கள் அப்பா வீடு கட்டினாரு, கடை வச்சிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு நாள் கூட உதவி பண்ணதில்லை. ஆனால் இங்கே எல்லா வேலையும் பார்த்தாச்சு. ஏன்னா இப்போ என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, 50 மீட்டர் டேப் இது ஒன்று வாங்கிட்டு வந்தது, 700 ரூபா. நூல் மார்க்கிங் பண்ணுறதுக்கு நூல், அடிக்கிறதுக்கு கம்பி, சுத்தியல், ரிப்பன் வண்டிக்குள்ளே இருக்குது. என் வண்டிக்குள்ளே இருக்குண்ணே. தண்ணி குடிக்கிறதுக்கு ஆட பாவீங்களா, சுண்ணாம்பு. ஓகே ஓகே, ரிப்பனு சூப்பர். 3 பேர் இருக்கான், போதுமா? அளந்துடலாமா? அது கடைசியா ஊன்னதுக்கப்புறம் இது பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். பில்டிங் வேகமாக வரக்கூடாதுண்ணே, காசு வேகமாக வரணும். நீ கொஞ்ச நேரம் மாதிரி சுல்லுன்னு இழுக்கும். கதவை அகாடமின்ட்டு வந்து எவனா கதவை கேட்டெல்லாம் போட்டு கதவை, என்னடா ஒன்றுமே இல்லை, அந்த கதை தான் இருக்கு. அந்த கேட்டை வந்து திறக்க வந்தேன், சார் இதான் சார் அகாடமி வாங்க சார். வேகமா என்னப்பா முகப்புல மட்டும்தான் கேட்டு இருக்கு, வேற ஒன்னத்தையும் காண. சார் இதான் சார் இருக்கிறோம். நான் அவரு இது கனரா பேங்க்காரங்களை கூட்டிட்டு வந்தேன்ல, சார் இங்க ஏதாவது சிங்கம் சார், இங்க ஸ்விம்மிங் பூல் போட போறோம் சார், ட்ராக் போட போறோம் சார். வந்து பார்த்தாப்ல, என்ன ஒண்ணுமே தெரியல, எங்க பாக்குறோம் இதான் கிரவுண்டு. ஒரு போர்டாச்சு வைங்கடா, வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு மரம் கூட இல்லை, எதுலடா பக்கத்துல இருந்து எடுக்கிறது அப்படின்ட்டு ஒரு போர்டை வைக்க சொன்னாங்க. அப்புறம் தான் வந்து வச்சது. சரி ஓகே, இப்போ பிளான் என்னன்றதை சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல டேய் உன்னதான்டா, இப்போ இந்த தளவுல இருந்து இந்த தளவு ஃபஸ்ட்டு எவ்வளோ மீட்டருன்னு அளக்கணும். உனக்கு இந்த சைடு எவ்வளோ கேப் விடணும், அந்த சைடு எவ்வளோ கேப் விடணும்னு கண்டுபிடிக்கணும். நடுவில் இருக்க 92 மீட்டரை ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல இருந்து பிடிச்சி எடுக்கணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த தளவுலேருந்து இந்த தளவு இப்போ எடுக்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம், இதில் வந்து ஒரு 150 மீட்ரு வருதுன்னு வச்சுக்க, அதில் ஒரு 30 மீட்ரு விடணும், இதில் ஒரு 30 மீட்ரு விடுறோம். நடுவில் இருக்கிற 90 நம்ம பாயிண்ட் பிடிச்சி அடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த தளவுலேருந்து அந்த தளவு, இதில் எந்த இடம் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த திண்டுக்கு நேரம் நம்ம நூலை வச்சு மார்க் பண்ணணும். இழுத்து விடுறமுக்குரிய எதுக்கு இழுத்து விடுற? இந்த நூலை பிடிச்சி ஸ்ட்ரைட்டு பார்க்கணும்ல, தடம் தெரியணுமா? தடம் இல்ல, ஸ்ட்ரைட் இருக்கணும்ல. எப்படி பார்த்தாலும் தெரியாதுடா. ஓரளவுக்கு இதுல வந்து சுண்ணாம்புல தண்ணி அது மார்க்கிங் மெஷர்மென்ட் வச்சு பார்த்தா தான் எந்த இந்த இது சர்வேர் இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டா ஸ்ட்ரைட்டா இருக்கறகாண்டி சொல்றேன். அப்ராக்சிமேட்னா சும்மா வச்சு அடிக்க வேண்டியதா, அவ்வளவுதான். பாத்துட்டு அப்புறம் மாக்கி ஒரு இது பண்ணாம இருக்கே, அந்த இது மிஷின் போடாம. எது இந்த பக்கம் ட்ராக் கிரவுண்ட் வரும். இது தேவையில்லாம மிஷினை போட்டு என்ன செய்ய? இந்த இடத்துல வந்து நிறைய பில்டிங் வரும்ல, பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய 40 கோடி எஸ்டிமேட் போட்டிருக்கேன். இல்ல அதாவது சுத்தி கேலரி வச்சு நல்லா வரீங்க. எண்ணங்கள் எப்பவுமே பெருசா இருக்கணும் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு தெரியுமா? அதுக்கு கொஞ்சம் காசு இருக்கணும். வாயா இப்ப என்ன இந்த இடத்தெல்லாம் பிடிப்போம்னா நினைச்சேன். தெரியும் உங்க எண்ணங்கள் தெரியும். இந்த அசிங்கம் தேவையா? இதுல எல்லார் வீட்லயும் உன் பொண்டாட்டியும் உனக்கு தான் சொல்றாங்க, லவ் பண்றாங்க, வாடா போடா உனக்கு தான் அக்கலியில பிட்டாமீரு. ஆனா வெள்ளக்காரி உள்ள இருந்துக்கலாமியாப்பா. நீனும் கண்ணாடி எடுத்துட்டு இருந்தியாடா? கடைசியில உட்காலி கிளாஸ் வந்து மார்க்ல போட்டாலே ஓட்டுறாங்க இல்ல, இதுக்குள்ளே போட்டுட்டு தெரியும். கண்ணு தெரியாத ஆள் மாதிரி இருக்குப்பா. 15,000 ரூபாப்பா. சத்தியமா அப்படிதான் இருக்கு. இல்லண்ணே, என்னோட அதெல்லாம் பொம்பளை பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு. பொம்பளை பிள்ளை வேற என்ன செய்யறது, சொல்லணுமே சொல்லிப்பாளுங்க. இவர் போட்டதை போட்டிருக்காரு, இந்த கிரிக்கெட்ல கோலி ஈழி போடுறவங்க மாதிரி தெரியுது பாக்குறது. அப்பதான் எல்லாரும் போடுறதுண்ணே, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. அதையும் கூட்டு மாதிரி தெரியும். ஆல்ரெடி அவனுக்கு கண்ணு தெரியல. வேலை சவுண்டு பார்ப்போம் இன்னைக்கு. இது என்னன்னா ஜேசிபி வச்சு இழுக்க மட்டமே ஆக மாட்டேங்குதுண்ணே. மண்ணு தானே புதக்குன்னு ஆகுது. ரோலர் மத வட்டியில இருக்கான்டா, இன்னைக்கு மத வட்டியில ரோலர் இருக்கான், கொண்டு ஒரு வாரம் வேலை நடந்துகிட்டு இருக்கான். நம்ம இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு கட்டடம் எழுப்புனதுக்கு அப்புறம் சொல்லுவோம், ஒரு நாள் அமைச்சு பார்ப்போம். என்ன இப்ப நீ என்ன சொல்றன்னா, இந்த இடத்துல இருந்து பாயிண்ட் அடிச்சு இப்ப பாதிக்கு மட்டும் போக போறோமா? ஏதாவது ஒரு இடத்துல குத்து நாமியா போட்டு கூட்டு. ஆண்டவரே ஏசப்பா, நல்லபடியா ஓடணும். காசு வந்து கும்மியனுங்க. கொடி வாங்கிட்டு வந்துட்டியா? கொடி இருக்கு, பைக்ல இருக்கு, எடுத்துக்கிறோம். என்னடினே என்னடி நூலை இழுக்கும் போது இதாகும். ரைட்டாமா, எத்தனை மீட்டர்? போங்க. காத்து அப்படிதான் இருக்கேன். கீழே ஒட்டி வைடா. அந்த வாயிரம் கீழே வை. கீழே இரு என்ன இழு அண்ணா, இழு. அவ்வளவுதான்டா, இரா அண்ணா
அடிக்க வேணாம். அடிக்கல இரு. மார்க் மட்டும் பண்ணு. தள்ளுங்க. போங்க. ஆனா அப்ப ஒரு நூலை வெட்டணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு 160 மீட்டர் தான் வருது. 176 புள்ளி சம்திங் வரணும் நமக்கு. இப்போ அதனால இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் கிராஸ் ஆக ரவுண்டை வைக்க போகிறோம். தெரியாத ஃபீல்டு சாவடிக்கிறானே என்ன. 1.5-2 ஏக்கர் வச்சுட்டு அதெல்லாம் ட்ராக் போடலாம்டா முதல்ல. நான் ஓடுவேன்ப்பா, ஒரு கட்டத்துல கூட ஓடுவேன். கணக்கு பண்ணா 4.25 ஏக்கர் வருதுடா. நீ பெரிய அறிவாளி. சரி நீ பெரிய அறிவாளி புடுக்குதான் என்ன, லட்ச லட்சமா சம்பாரிச்ச காசுங்க எடு எடுறா. சரி நூல் எடுப்போம். வீடு கட்டியிருக்கேன், வீடையும் கொண்டு கோயில் இடத்துல கட்டி வச்சிருக்கேன். ஊருக்குள்ள வேற சொல்லிக்கிறாங்க நாங்க தனுஷ்கோடி ட்ரேடர்ஸ். எங்கடா காசு? அதுக்கு மக்கள் இல்லாம தான் இதுக்கு வந்திருக்கேன். 150 மீட்டர் இருந்தா நீ பெரிய மன்மத குஞ்சு, உன்னை எடுத்து போட்டு நாங்க அப்படியே வியூஸ் அள்ள போறேன். வானே நீ வேற. இப்போ என்னன்னா அந்த நூல் கண்டிப்பா நமக்கு சைஸ் வருமா இவ்வளவு 176 மீட்டர் எடுக்கிறதுக்கு? அது கூட தான்டா இருக்கும். அப்படி சொல்ல முடியாது. பாத்துருவோம் வாங்க. அப்புறம் இல்லைனாலும் வாங்கிட்டு வர சொல்லுவோம் ரஞ்சித்தை. ஒன்றும் இல்லடா டே, இப்போ டேப் எடுத்து அளக்குறதுக்கு சிரமமா இருக்கு. 150 மீட்டர் மார்க் பண்ணியாச்சு. ரைட்டு, நூல் எடுத்துட்டு வாங்க. இப்போ என்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கோம்னா இதுவரை இந்த பாயிண்ட் இருக்குல்ல அங்கே ஆரம்பித்தது இங்கே வரையும் 150 மீட்டர் தான் வருது. இப்போ எக்ஸ்ட்ரா 27 மீட்டர் வரணும். அந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே கிராஸ் அடிக்க போகிறோம். அங்கே தனுஷ் நிற்கிறான்ல, தனுஷ் நிற்கிறான் பாருங்க, அந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா லென்த் இருக்குல்ல, இந்த இதில் இருந்து தனுஷ் பிடிச்சிருக்கிறது தான் 27 மீட்ரு. அதை கிராஸாக இப்போ தனுஷ் அங்கே இருக்கானா இந்த இடத்துல ஊண்டிட்டு அப்படியே கிராஸாக போனோம்னா 177 மீட்ரு வரணும். இது வேறு மாட்டிக்கிச்சு நூல். இது போனா அங்கிட்டு வரைக்கும் போயிட்டே இருக்கு. இப்போ நூலை பிடிச்சதில்ல, நூல் இழுக்க வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஏற்கனவே அளந்ததோட அதிகமாக இருக்குது. அதாவது நூலோட லென்த் வந்து 177 மெஷர் பண்ணோம். ஆனால் அது டயகனலாக பார்த்தீங்கன்னா அந்த கிராஸுக்கு வர மாட்டேங்குது. அதுக்காண்டி இடம் இருக்கிற காண்டி இது என்ன போய்கிட்டே இருக்கு. பார்த்தாலுமே உனக்கு 177 சென்டர் தான் 177 வருது. ஆமா, அப்போ இந்த மூலையில் 177 வச்சு உனக்கு அங்கே இருக்கிற இடம் பிரிஞ்சுக்கணும். உனக்கு பிரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம மெஷர் பண்ணி எடுக்கிறதுக்கு செட் ஆக மாட்டேங்குது. பாக்ஸ் இந்த நூல் கட்ட தான் சரி வரும். அதுக்கு வந்து டொயினே வச்சுட்டாங்க. இரு நான் வாட்ச்ல இது பண்ணி பாக்குறேன் நான். அதனால நேரம் நடக்கணும்டா. நீ நேரம் டேய் இருடா, ஒரு தோராயமா 178க்கு பதிலா 175. நீ பாரு அண்ணே என்னண்ணே, நான் என்ன சொல்றேன் 175 வந்திருக்கு இல்ல 178 வந்திருக்குன்னா அதுக்கு எடுத்து டேப்பை பிடிச்சி ஒரு 3 மீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதா? பண்ணலாம். இப்போ அங்கே ஆள் வேணுமா உனக்கு? அங்க ஆள் தேவை? அங்கெல்லாம் தேவையில்ல, நான் அந்த பிடிச்சி நடக்கிறேன். இது அங்கே கோல் விடாம நடந்து அப்படியே நடக்கிறேன். அண்ணா இங்க நில்லுங்க, நகராதிய இருங்க, வந்துட்டேன் 150. தனுசே சுத்தி எடுத்துருவானே. இது வந்துருமா 92? இப்போ 2 இது போட்டாச்சு. 177 ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் லென்த்து பிரெத்து முடிச்சாச்சு. அவர் சொன்னார் பயப்படாதீங்க. இப்போ நூல் தீர்ந்து போச்சா, அதனால திருப்பி அடுத்த எண்டுக்கு உண்டான 177 மீட்டர் நடக்கணும். இவன் என்ன அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன், ஒன்று கடிக்கிறதுக்கு இடம் தெரியல, இல்லை கம்பி தெரியல அந்த நாய்க்கு. இதை ஆன் பண்ணி விடுண்ணே. அந்த பெரிய பட்டன் இருக்குல்ல அதை அமைச்சு விடுண்ணே. இதையா இந்த சைடில் இருக்கு பாருண்ணே, இந்த நீட்டா அதை அமைச்சு விடுண்ணே. ஆமாண்ணே, ஓகேண்ணே. அப்படியே போகிறேன். எத்தனை வருது? இங்கே வருது 5 வரைக்கும் வருதா? இல்லைன்னா இதை உள்ளே கொண்டு போகணும். இப்போ 2 மூலையும் பிடிச்சாச்சு, 46 பிடிச்சாச்சு. சுத்தியில் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. 100 மீட்டரா 170 மீட்டரா போயிட்டு வரேன்னு அலைய முடியல. அதான் கிரவுண்டுக்குள்ளே வண்டியை விட்டாச்சு. நம்ம கிரவுண்டு சுத்தி இல்லைங்கய்யா. மனுஷன் இங்கே சுத்தியில தேடி போயிட்டு இருக்கேன், இங்கே வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கையில் வச்சுருக்காப்ல அநியாயம் பண்றீங்க. 127 176.80. கொஞ்சம் அப்போ மாற்றவா கொஞ்சோன்னு குறைச்சிக்கணுமா? அதெல்லாம் இப்போ இங்கேருந்து இந்த 92 இருக்கான்னு அப்படியே கட்டி விட்டுரு. இல்லை கட்டி விட 92 இருக்கான்னு பார்க்கணும்ல. இருக்கும்ல, அளந்துடணும். எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஏன்னா அந்த பாயிண்டோட இந்த பாயிண்ட் தள்ளி இருக்கு. அவன் ஏதோ சிந்தனையிலே திரியிறானே, பொண்டாட்டி ஏதோ திட்டுது போல, மொய்யான்றியான். இங்கே நம்ம வந்து இப்போ நடக்கணும். அங்கே போய் வரேன். 44 இருக்கு. 1 மீட்டர் கூடுதா? 1 மீட்டர் கூடுதா? தேவையில்ல. சரி வெட்டி விட்டுருண்ணே. நூலை விற்றா கூட காசு கிடைக்குமாடா? ஏதாவது தண்ணி அடிக்கிறதுக்கு எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டேன். இரும்புக்கு பண்ணாதான் எடுத்துங்க. ஒரு கம்பி கம்பி இரும்புல
இது எப்படி பிடுங்க நீ நல்லா அடிச்சு விடுனே. அண்ணா இது எங்கிட்டண்ணே உருவுறது? வந்து சும்மா உருங்க. ஆட்டி ஆட்டி பிடுங்க. அதெல்லாம் வந்துரும் பையன். என்னப்பா நீங்க சிங்கம் சரி. எல்லாம் இப்போ இது வந்து இல்லைன்னா எவனா பிடிங்கிட்டு போனாலும் நம்ம இப்போ மார்க் பண்ண டைம் வேஸ்ட்டாக போயிடும். அதையா நம்ம நோட் பண்ணி வைக்கணும்ல. எப்படி நோட் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாதுடா. தண்ணி அடிக்கிறவங்க வர்றாங்கடா. இது எப்படி முடியும் இதை மிஞ்சி போனா? ரேட்டு போடுறது இல்லைண்ணே. நம்ம ஊரில் நல்ல வேங்கியலை விட குடியார பள்ளியை ரொம்ப மோசமாக இருக்காங்க. இது ஆட்டி பிடுங்கி அச்சுட்டு போகிறதுல வேலை பார்க்குறதுல நம்ம ஊரை கடிச்சுக்கிற ஆளே இல்லை. 33 வயசில் இப்போத்தான் ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருக்கேன். சிங்கம். கென்யாவுக்கு எப்படி ஸ்கார்பேஸோ சிவகங்கைக்கு அது மாதிரி இந்த சிங்கம். சொல்லு. மூஞ்சிலா கிழிஞ்சிருக்கான் அந்த திங்கம். இவனுக்கு என்னென்ன கிளிய போயின்னு தெரியல. இங்கே இந்த ஈரம் நல்லா கொடுக்கும் நைட்டு பனிக்கு அதுக்கும். அறந்தாப்புல இந்த டேங்க்ல எடுத்துக்கிட்டு இருக்கேன். இவனை கேமராமேன் ஆக்கலான்னு பார்த்தா ஒன்றதுக்கு சேர்த்து இல்லாதவனா இருக்கானே. ஒன்றே தான் நாளைக்கு டேங்கு தண்ணி கொண்டு வரணும் போலண்ணே. ஆமாம். மூளைக்கு போடா பக்காவே இருக்கும். சூரிய ஒளிக்கு எப்போவுமே ஆப்போசிட்டில் எடுக்கணும் தெரிஞ்சுக்க. அப்போதான் மூஞ்சி பிரைட்டாக தெரியும். இல்லைனாலும் என் ஆள் பிரைட்டாக தெரியும். நீங்கள் சாத்துங்க அண்ணா. பெரிய இவர் அப்படியே வெள்ளை குஞ்சு. ஏன்னா ஊற்றினோட தண்ணி அப்படியே உரியுது. சரி போதும் வா. போம்மா. 3 மணிக்கு வந்தேங்க. மணி இப்போ 6 ஆச்சு. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மார்க்கிங் கிட்டத்தட்ட வந்து கிரவுண்டோட பரப்பளவு 10 ஏக்கரு. அதில் வந்து நடுவில் கரெக்டாக கிரவுண்டு எந்த இடத்துல அமைப்புக்கு வரும் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி எசக்காக வருது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்சதை. இப்போ இந்த இடத்த மட்டும் டோசிங் பண்ணுறதுக்கு தான் இந்த வழி பார்த்து வச்சுருக்கோம். இதை வந்து ஏன்னா மொத்த இடத்தையும் வந்து ஃப்ளாட் பண்ணுறதுக்கு பதிலாக கரெக்டாக எந்த இடத்துல கிரவுண்டு வருதோ அந்த இடத்துல மட்டும் டோசிங் பண்ணிட்டோம்னா இப்போதைக்கு ட்ராக் ரெடி ஆயிரும், ஓட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதுக்கு. ட்ராக் ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோட செலவாக போகுது? நம்மளே கைப்பட பண்ணாலுமே கிட்னியை தான் வைக்கணும். 4 கிட்னி, உனவிட்டு 2 கிட்னி, ஏமிட்டு 2 கிட்னி. ஏன் கிட்னிலாம் ஒழுங்காக ஒன்றும் இல்லை, வேலை செய்யலை. இந்த சைடு ஒரு பக்கெட்டு குத்துது. இது வேஸ்ட்டாக போச்சுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு டேமேஜாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணா சாக போகிறான். எவ்வளோ காசுன்றதுலாம் சொல்ல முடியாது. வேறு செலவழிச்சா தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த கார்னர் 100 மீட்ரு 180 மீட்ரு இருக்கு பார்த்தியா. இந்த 180 மீட்டரை ஃபினிஷிங் பண்ணி அந்த நம்ம எதிர்பார்க்குற அந்த மட்டு ட்ராக் வர்றதுக்கு எவ்வளோ காசு வருதுன்றதை கணிக்கவே முடியாது. ஒரு சைடு ஒரு 100 மீட்ரு வரும்ல. ஒரு ட்ராக்ல வந்து 4 சைடு வச்சுக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிளில் 4 ஃப்ரேமு 100 மீட்ரு. இப்படி ஒரு 100 மீட்ரு, இப்படி ஒரு 100 மீட்ரு, கருவு 100, இந்த கருவு ஒரு 100 இருக்குல்ல. அந்த 100 மீட்டரை முதல்ல டோசிங் அடிக்கணும். அதில் வந்து மட்டு கொட்டி அதில் ரோலர் வச்சு அதை ஃப்ளாட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மட்டும் வேலை பார்த்தோம்னாலே ஒரு நாளைக்கு வந்து டோசிங்க்கு வந்து 12,000 ரூபா, இதுக்கு டோசருக்கு 12,000 ரூபா, ஜேசிபிக்கு ஒரு 8,000 ரூபா, இப்போ கூலி ஒரு 1,000 ரூபா, 9,000 ரூபா, 12, 9, 21,000 ரூபா. அது போக கிரேடரு அது ஓட்டினாங்கன்னா அது ஒரு 13,500 14,000 ரூபா சொல்கிறாங்க. ஒரு 30,000 ரூபா ரவுண்டா வரும். ஒரு நாளைக்கு 30,000 ரூபா. 4 ட்ராக்குக்கு சேர்த்து பார்த்தோம்னா 30 60,000 ரூபா, 90 1 லட்ச ரூபா இருந்ததுன்னா இந்த நார்மலாக ரெடி பண்ணலாம். நார்மலாக ரெடி பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா. ஏன்னா இப்போ லெவல் பார்க்குறதுக்கு எப்படி வருதுன்னு தெரியல. அது மழை பெஞ்சு கரைஞ்சு கால் வச்சோம்னா அது வேற அமுங்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஜல்லிக்கு பழைய இதெல்லாம் கொட்டி பழைய வீடு. ஒரு சைடு மேடு இருக்கு, ஒரு சைடு பள்ளம் இருக்கு. இதை எப்படி சமப்படுத்துவா? அதான்டா இந்த மண்ணு கிடக்கலடா. எத்தனை நாள் பண்ணணுமா? அதான் சொல்லவா இல்லடா. எந்தெந்த இடத்துல மண்ணு கிடக்கு பள்ளம் கிடக்குதுன்ற பார்த்தா அந்த இடத்துல கொட்டி இந்த கிரேடர் வருது. நான் இப்போ என்ன சொல்றேன், இன்னொரு ஐடியா பண்ணிடுவோமே. டிராக்டரை வச்சு மேலே உள்ள கோரி விட்டு அது சரியா வராதா? அது செய்ய முடியாது. அதெல்லாம் செய்ய முடியாது. டிராக்டரை வச்சு இப்படி கோரி விட்டு அது பண்ண முடியாதுன்னு. என்ன பண்ணணும்னா எந்தெந்த இடத்துல பள்ளமா இருக்கோ அதெல்லாம் கிரேடரை வச்சு கிரேடர் போய் பள்ளமா இருக்கிற இடத்துல போய் சேர்த்துருண்டா. மேடா தாண்டா இருக்கும். அது அந்த கிரேடர் அவன் வரணும்ல, அது வர வைக்கணும்ல. அது பக்கத்துல இருக்கான், எங்க இருக்கு? மதவட்டியில கிடக்கான். மதவட்டியில கிரேடர் ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்கான். அப்ப இப்பயே போவோம் வா. 1 வாரம் ஆகுமா? போய் பேசிட்டு வந்துடுவான். அவன்கிட்ட நம்பர் இருக்கு, நான் பேசுறேன் சொல்றேன். சரி, இதுதான் இப்போ ப்ராசஸ். என்ன மாதிரி போய் முடிய போகுதுன்னு தெரில. கொஞ்சம் இதை நினச்சாதான் தூக்கம் வர மாட்டேங்குது. எங்கள் கிரவுண்டில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா அப்படியே ரத்த பூமின் மாயில் அந்த மாதிரி காலை வைக்கிறோம்னா அப்படியே ரத்த கலரில் தான் இருக்கும். காலை எடுத்தோம்னா கையெல்லாம் கழுவுனோம்னா அப்படியே செக்கச்சு வேல் இருக்கும். மழை காலத்துலலாம் அப்படியே சிகப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். சிவகங்கை மண்ணே அப்படி தான், செம்மண் பூமி அப்படின்றதுனால. ஷூவெல்லாம் புதுசு போட்டு வந்தோம்னா பெரிய சிக்கல். வெள்ளை கலரில் போட்டு வந்தோம்னு வச்சுங்க, அவ்வளோதான். நாங்களே ஃப்ரீ பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம். இப்போ வந்து கிரவுண்டில் வந்து நேற்று வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு டீம் அரசியல்வாதி கட்சிக்காரங்க பக்கத்தில் ஒரு கல்யாணம் போல்.
எல்லாருமே முட்டாப்பில கிடையாது, நல்லா மூளை இருக்கிறவன், ஒருத்தன் வக்கீலா இருக்கான், ஒருத்தன் இதுவா இருக்கான், நல்ல போஸ்டிங்ல இருக்கேன், நல்ல நல்ல ஊர்ல தொழில் சொல்லாத நம்மள அப்புறம் ரிப்பீட்டட் கேஸ் போட்டுருவாங்க. அதாவது ஒரு அதிகாரிகள் ஊர்ல சமுதாயத்துல நல்ல ஒரு பொசிஷன்ல தான் வேலை பாக்குறாங்க. பாட்டுல வச்சுக்கிட்டு இப்படியா பாட்டில் வச்சு நீ ஆடு, ஒருத்தவங்க இடத்துக்குள்ள வந்து ஆடுறீங்க பாடுறீங்க எல்லாம் பண்றீங்க, அந்த பாட்டில் என்ன பண்ணணும், முழுசா போட்டு போகணும். அதை போட்டு தூக்கி எறிஞ்சு உடஞ்சிட்டு போனா இந்த கிரவுண்டுக்கு சின்ன பசங்க இதுக்கு அடுத்து வந்து ஓட வைக்கணும். ஏன் அவங்க பசங்களே வருவாங்கன்னு அவங்க பசங்க அந்த வந்தவங்க பசங்களையே நாளை வந்து செப்பல்ல ஷூ போடாம ஃபர்ஸ்ட் வரும்போது வந்தா குத்தி கிழிச்சா உங்க ஆளுக காலுக தான் கிளியும். அந்த சின்ன சின்ன சிவில் சென்ஸ் கூட தெரியலன்னா என்ன. அப்புறம் ஆதங்கத்தை நான் வந்து ஒரு வீடியோலயே வந்து சமுதாய இதை பத்தி பேசாதீங்க புலம்பாதீங்கன்னா எப்படி இது நான் தான் வீட்டுக்குள்ள வர்ற வரையும் நீங்க யாரும் பேச முடியாது. வந்துருச்சு இந்த நேத்து இப்ப கூட காலையில இப்ப வந்தப்ப கூட 3 மணிக்கு உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க 4 பேர். ஏன்னா கேட்டு ஏற்கனவே சிரமத்துலதான் இருக்கும். என்னன்னா நாங்க போய் கேட்க போயிருவோம். ஆனா எங்க ஊர் கொஞ்சம் மோசமான ஊர், எடுத்து பதக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆம்புலேட்டுக்கே கொலை பண்ணுவீங்க எங்க ஊர்ல. நேற்று 5 ரூபாய்க்கு அடிக்க தெரிஞ்சால 5 ரூபாய்க்கு ப்ரோ ஜிபே போடுங்க ப்ரோ, 5 ரூபா கொடுங்க ப்ரோன்னா இல்லங்க அப்படின்னு, ஜிபே போடுங்க அப்படின்னா இல்லங்க அப்படின்னா அப்படின்றேன். என்னடா என்னங்களா நடக்குது இந்த ஊர்ல, 5 ரூபாய்க்கு அடிக்கிறியா? அப்புறம் நான் இது வந்து என்னன்னா அங்கனக்குள்ளே மறைக்கல, வடிவேல் காமெடிதான். தூரத்துல நின்று நீ ஏன் ஏரியாவுக்கு பார்த்து பயந்துட்டு ஓடிட்டு போய்க்கிருக்க. பயம்னா என்னன்னா எடுத்து அவன் வாடிக்கு சொல்லி விட்டான். ஆமா அவன் தண்ணி அடிக்கிற 2 குட்டி போட்டு வச்சிருக்கான். எனக்கெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன் வந்துட மாட்டேன்னு தெரியும். அதனால சரி எதுக்கு, ஏன்னா என்ன கணக்கு பண்ணுவான்னா நம்மள வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவாங்கன்றதுனால யாரு ஹெல்ப் கேட்டாலும் இப்பெல்லாம் போறதே இல்லை. அதுவும் முக்கியமா அடிக்கடிக்கு போறதே இல்லை. கொஞ்சம் அசந்திருந்தேன்னா வச்சுக்க அடிச்சிருப்பேன். அவன் அடுத்து என்னத்தை முறைச்சிருந்தா அவனு நான் தூரத்துல போய் தான் திரும்பி பார்த்தேன். 5 ரூபாய்க்கெல்லாம் அடிக்க வராங்க, என்ன செய்யறது. தண்ணி அடிக்கிறது சத்தம் இல்லாம அடிச்சு விட்டுட்டு போனா பரவாயில்ல. இப்ப போய் அந்த இதை பாருங்க. இல்ல அதே வீடியோ எடுத்து காமிப்போம் வா ஒரு நாகரிகம் இல்லாம ஏன் செய்யறாங்கன்றது தெரியல. இப்ப நான் தண்ணி அடிக்க மாட்டேன், இவன் முன்னாடி அடிச்சான். ஆனா யாருக்குமே இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணதே இல்லை. சத்தம் இல்லாம சாப்பிட்டுட்டு போயிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். எதுவும் வாங்கிட்டு வந்து அடிச்சாலும் பரவாயில்ல, அங்க கொடுக்குற ஓசி இது எப்ப வந்து அவங்களுக்கு வலிக்கும்னா அவன் வீட்டு வாசல்ல வந்து நம்மள மாதிரி ஆளுக போய் கரைச்சல் பண்ணி பாட்டில் உடைக்கும் போது அப்பத்தான் அவனுக்கு உணர்வாங்க. அது வரைக்கும் உணர மாட்டான். நம்ம ஊருக்காரங்க உணரலாம் மாட்டாங்கடா. எல்லாரும் வெளிநாட்டுக்கு போய் நல்லா தான் வேலை பார்க்குறாங்க. சென்னையில இருந்து அந்த அந்தந்த ஊர்ல நல்ல நாகரிகமான ஊர்ல இருந்து தான் இங்க வந்து இருக்காங்க. அங்க இருக்கும்போது சரியா இருக்காங்க, ஊருக்கு வந்தோடனே அந்த புத்தி வந்துருது. திமிரு ஊர் திமிருன்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் முதல்ல நான் அதுக்கு தான் சொல்றேன் இந்த ஊருக்கு எம்எல்ஏ ஆகணுன்றது. வா எம்எல்ஏ ஆனாலும் அடிப்பாங்க வா. இன்னைக்கு மார்க்கிங் பண்ணதோட இந்த கிரவுண்ட் அப்டேட் முடிஞ்சிருக்கு. இவ்வளவுதான் இருக்கு. நாளைக்கு கட்டு கம்பி வச்சு சுத்தி கட்டிட்டு பில்டிங் எழும்பிருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பார்ப்போம் அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு கிரவுண்டோட அப்டேட் கொடுக்குறோம். சரி வணக்கம்.